நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மதம் மாறி திருமணம் செய்த பெங்களூரு காதல் ஜோடி தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. காதலனை மணப்பெண்ணின் குடும்பத்தார் வெட்டிவிட்டு மணப்பெண்ணை தூக்கிச் சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அந்தோனிராஜ். அந்தோனிராஜ், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்க மேலே என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. பெங்களூர் நாகவரா பகுதியை சேர்ந்தவர் ராகுல், அதே பகுதியை சேர்ந்த கீர்த்தனா. இவர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா ராகுலும் கீர்த்தனும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். காதலன் ராகுல் வீட்டில் சம்மதம் தெரிவித்த நிலையில் கீர்த்தனா வீட்டில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பெங்களூரில் இருந்து கடந்த புதன்கிழமை உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணிக்கு காதல் ஜோடியும் மற்றும் காதலன் பெற்றோர் உட்பட உறவினர்கள் 8 பேர் வந்துள்ளனர். அப்போது ராகுலுக்கும் கீர்த்தனாவுக்கும் வேளாங்கண்ணியில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து காதலன் குடும்பத்தினர் வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் காதல் ஜோடியுடன் தங்கியிருந்தனர். தகவல் அறிந்து பெங்களூரில் இருந்து பெண் கீர்த்தனா குடும்பத்தினர் வீட்டார்கள் பாத்தீங்கன்னா 15 பேர் வேளாங்கண்ணிக்கு வந்து அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்குள் புகுந்து காதலன் மற்றும் அவரது குடும்பத்தாரை கத்தியால் வெட்டி பெண்ணை தூக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் தடுக்க முயன்ற காதலன் ராகுல், அவரது தந்தை டேனியல், மாமா பிரகாஷ், அம்மா கலையரசி வெட்டு காயங்களுடன் ஆபத்தான நிலையில் நாகை ஒருத்தர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா தப்பி ஓடியவர்கள் கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே போலீசார் மடக்கி பிடித்து வேளாங்கண்ணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதாவது விசாரணையில் பாத்தீங்கன்னா மதம் மாறி திருமணம் செய்ததால் பெண் குடும்பத்தாருக்கு பிடிக்கவில்லை என்பதால் மாப்பிள்ளை குடும்பத்தை தரமாக வெட்டி பெண்ணை தூக்கி சென்று குடும்பத்தில் தெரிவித்துள்ளனர். பின்னர் பெண்ணின் தாய், தந்தைகளுடைய உறவினர்கள் வெங்கடா பிரபு, புனித்குமார், ராம்ராஜ், விஜய், ராகவா, கார்த்திக், மகேஸ்வரி, கவிதா உள்ளிட்ட பெண்ணின் குடும்பத்தில் 9 பேரை அதிரடியாக வேளாங்கண்ணி போலீசார் கைது செய்தனர். தற்போது அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி போலீசார் கீழ்வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. நன்றி அந்தோனிராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.